ஓம் நம சிவாய. பின்னொரு காலத்தில் அவர் சகல வேதாகமங்களை உணர்ந்த சிவஞான செல்வராயிருந்தும் புத்திர பேரில்லாருக்கு முக்தி இல்லை என்பதை உணர்ந்தவராய் பிள்ளை பேற்றை விரும்பி திருவையாற்றிற்கு சென்றார். அங்கு அவர் அயனரி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து சிவபூஜை முடித்து திருக்கோவிலை பிரதட்சணம் செய்து சிவபெருமானுடைய திருமுன்னே நின்று வணங்கி ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஜெபித்து பஞ்சாக்னி மத்தியில் ஒரு காலால் நின்று அநேக நாட்கள் தவம் செய்து கொண்டிருந்தார். சிவபெருமான தவத்திற்கு இறங்கி ரிஷப வாகனத்தின் மீது பார்வதி சமேதராய் எழுந்தருளி வந்து, முனிவனே, நீ விரும்பிய வரத்தை கேள் என்றார். எம்பெருமானே, அடியேனுக்கு ஒரு சற்புத்திரனை தந்தருள வேண்டும் என்று சிலாதர் பிரார்த்தித்தார். சிவபெருமான் மகிழ்ந்து, சகல சற்குணங்களும் நிரம்பிய ஓர் புத்திரன் 16 வயதுடையவனாய் நீ செய்யும் யாக பூமியில் உழுபடையின் மூலமாக வெளிப்படுவான் என்று கூறி மறைந்தார். பின்னர் சிலாத முனிவர் யாகம் செய்ய பொன்னேர் பூட்டி யாகசாலையை உழுதபோது அக்கொழுவின் மூலமாக ஒரு மாணிக்கப் பெட்டி தோன்றியது. அதை முனிவர் திறந்து பார்த்தார். அதனுள்ளே நெற்றிக்கண்ணும் இளம்பிறை தவழும் சடையும் 4 தோள்களுமாக விளங்கும் சிவமூர்த்தத்தை கண்டு மயங்கி தோத்திரம் செய்து நின்றார். அப்போது சிவபெருமான் அசரீரியாக, முனிவனே, அப்பெட்டியை மூடித்திற என்று கூறினார். அவ்வாறே மூடித் திறந்த பொழுது அவ்வெம்பெருமான் ஓர் இளங்குழந்தையாகி அழுதார். முனிவர் அக்குழந்தையை எடுத்து தமது மனைவியிடம் கொண்டு போய் பாலூட்டி வளர்த்து செப்பேஸ்வரன் என்று திருப்பெயர் சூட்டி வளர்த்து வந்தார். செப்பேஸ்வரருக்கு 16 வயது வர அவரது தாய் தந்தையர் தம் புத்திரரது அற்ப ஆயுளை குறித்து வருந்துவதை உணர்ந்து, அஞ்சாதீர்கள், நான் அழியாவரம் பெறுகிறேன் என்று தேறுதல் கூறி திருக்கோயிலை அடைந்து அயனரி தீர்த்த மத்தியினின்று அருந்தவம் செய்தார். சிவபெருமான் ரிஷப வாகனத்தின் மேல் உமாதேவியாரோடு எழுந்தருளி செப்பேஸ்வரனுக்கு நித்திய தேகம் தந்து அவரது திருமுடியின் மேல் திருக்கரம் வைத்து தீட்சை புரிந்து அவருக்குரிய பண்டைய சாருபியம் அளித்து திருநந்தி தேவர் என்று அபிஷேக திருநாமம் சாத்தி குருசதானம் விளங்க வேத சிவாகமங்களை சனத்குமாரர் முதலிய முனிவர்களுக்கு உபதேசிக்க கட்டளை இட்டார். பிறகு நந்தி தேவருக்கு சுயசை என்னும் கன்னிகையை திருமணம் செய்வித்து சிவகணங்களுக்கு தலைவராயிருந்து சகல சிவாலயங்களிலும் அதிகாரம் செலுத்தும்படி சுரிகையும் பிரம்பும் கொடுத்தருளினார். முனிவர்களே, நந்தி எம்பெருமான் பார்வதி தேவியாருக்கு புத்திரராக தோன்றிய சரிதமும் சொன்னேன். இது நிற்க பொன்னிறத்துடன் வந்த பார்வதி தேவி திரிபுரத கணராகிய சிவபெருமானை சாஷ்டாங்கமாக பணிந்தாள். சிவபெருமான் முன் ஆடி என்னும் அசுரன் கூறியபடி அவன் தமையன் வரவில்லை, பார்வதியே வந்தாள் என்று சந்தோஷத்துடன் வரவழைத்து ஆனந்தித்திருந்தார். சிறிது காலம் சென்ற பின் தாருகாவன முனி பத்தினிகள் பேரழகிகளாய் கற்பில் மேம்பட்டு இருமாப்பு அடைந்தார்கள். அவர்கள் கற்பை அழித்து கர்வபங்கம் செய்ய வேண்டுமென்று சிவபெருமான் நினைத்தார். பிரமத கணங்களுடன் பச்சை கற்பூரம் முதலியன கூட்டிய விபூதியை உடல் முழுதும் உத்தோலனமாக அணிந்து திகம்பரராய், அதாவது நிர்வாணராய், மயிர்பிஞ்ச புஜங்களை கையில் தாங்கி யோக தண்டத்தில் கட்கம் கதை முதலியன கட்டி தொங்கவிட்டு பூரண சந்திர கண்டமோவென்று சொல்லத்தக்க கபாலத்தை கரத்திலேற்று காந்தியும் யவ்வனமும் முற்று சென்றார். அவர் ஸ்திரீகளை பிரமிக்க செய்து புன்சிரிப்பாகிய சந்தோஷத்தால் வினோதங்கள் காட்டிக்கொண்டு ஆகாயத்தில் தோரணமாக கட்டிய நீல மலர்களோவென்று சொல்லத்தக்க மனோரம்யமான திருமுகமும் முனி மங்கையர் மோகமுறும்படி பார்த்து அசைந்து கொண்டிருக்கும் மதர்த்து பரந்த விழிகளும் பூரித்த தேகமும் செங்கமலம் போன்ற கரங்களும் பாதங்களும் நல்ல மலர் மாலைகளும் ஆபரணங்களும் உடையவராய் தாருகாவனத்தை அடைந்தார்.
14 தோஷங்களற்றதும் மந்தாதார மத்திம ஸ்வரங்களுடன் கூடியதும் பல வகை தாளங்களை உடையதும் ஆரோகண அவரோகணாதி மூர்ச்சைகளை உடையதும் இசை ஏழினை உடையதுமாய் பலவித பாஷா பேதங்களோடு கூடிய தோல்கருவி, துளைக்கருவி, கஞ்சக்கருவி, நரம்பு கருவியோடு கூடியுள்ளதாய் கானத்தை பூதகணங்களோடு பாடிக்கொண்டும் சிறிது நேரம் ஆடிக்கொண்டும் ஆச்சரியமாக சிரித்துக் கொண்டும் வனத்திலுள்ள பழம், கிழங்கு முதலியவற்றை புசித்துக் கொண்டும் நதிகளின் கரையில் வசித்துக் கொண்டும் தன் கணங்களில் ஒருவராக வந்திருக்கும் விஷ்ணுமூர்த்திக்கு தன் சாந்த ரசத்தோடு கூடிய நாட்டியத்தை காட்டிக் கொண்டும் இருந்தார். அவ்வாறிருக்கையில் வசிஷ்டர் மனைவியான அருந்ததியைத் தவிர மற்ற ரிஷி பத்தினிகள் அனைவரும் இந்நிச்சலமான வனத்தில் யாரோ ஒருவன் ஒரு கிராத ஸ்திரீயுடன் வந்து மதுரமான திவ்ய பாடல்களை பாடிக்கொண்டு முனிவர்கள் ஆசிரம் மத்தியில் வெட்கமின்றி பிச்சை எடுக்கிறான். அழகோ அற்புதமானது என்று ஆலோசித்தார்கள். அப்பத்தினிகளில் சிலர் மோக மயக்கத்தால் மூர்ச்சித்தார்கள். சிலர் ஏதேதோ பேசிக்கொண்டு இருந்தார்கள். சிலர் பெருங்களிப்பால் கண்ணீர் விட்டார்கள். சிலர் காம விகாரத்தால் காமசேஷ்டை செய்து கொண்டிருந்தார்கள். சிலர் காமத்தால் உடை சோர்ந்தார்கள். ஓம் நம சிவாய.